கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பாஸ்கு காலத்தின் 6வது வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்று நம்முடைய ஆன்மீக சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்க நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 9 முதல் 17 முடிய இறைவார்த்தைகள். இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய மைய பொருளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது என்னவென்றால் அன்பு. எனவே நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் அத்தியாயத்தில் நாம் வாசிக்க கேட்கின்றோம், என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன், என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று. அன்பார்ந்தவர்களே, அன்பு இந்த ஒரே ஒரு வார்த்தை உயிர் கொடுக்கக்கூடியது. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா உயிரினங்களுமே இந்த அன்பு என்ற ஒரு நிகழ்வுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது. அன்பு எப்பொழுது ஒரு மனிதனை ஆட்கொள்கிறதோ அந்த மனிதன் ஆரோக்கியமான வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை நம்மால் காண முடிகிறது. அதற்கு நீங்களும் சரி நானும் சரி அதற்கு சாட்சிகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்மை யாரெல்லாம் அன்பு செய்கிறார்களோ, நாம் அடுத்தவர்களை அன்பு செய்கின்ற பொழுது இந்த அன்பின் பரிமாணத்தினால் நாம் அனைவருமே நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அன்பு ஒன்று மட்டும்தான் இந்த மண்ணுலகில் இருக்கின்ற எல்லா உயிரினங்களுக்கும் அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆனால் அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்று நாம் பார்க்கின்ற பொழுது 3 விதமான அன்பு இந்த மண்ணுலகில் நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். ஒன்று, நம்மை யார் அன்பு செய்கிறார்களோ அவர்களை அன்பு செய்வது. இரண்டாவது அன்பு, நம்ம யாரெல்லாம் அன்பு செய்யவில்லையோ அவர்களையும் அன்பு செய்வது. மூன்றாவது அன்பு, நம் பகைவர்களையும் அன்பு செய்வது. இந்த அன்பு இந்த 3 பரிணாமங்களில் இந்த மண்ணுலகில் சுழன்று கொண்டிருக்கின்றது. இந்த 3 பரிணாமங்களில் நாம் எப்படிப்பட்ட அன்பு செலுத்தி கொண்டிருக்கின்றோம், அன்பை பெற்று கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறார். இனி நான் உங்களை பணியாளர்கள் என்று அழைக்க மாட்டேன், நண்பன் என்று அழைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதோடு சேர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அன்பிற்கு இன்னும் ஆழமாக, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று கூட சொல்லுகிறார். ஆக இந்த 3 விதமான பரிணாமங்களின் அன்பில் முதல் அன்பு எப்படிப்பட்டது, இரண்டாவது அன்பு எப்படிப்பட்டது, மூன்றாவது அன்பு எப்படிப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். இனி நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த வார்த்தை 3வது பரிணாம அன்பின் காரணத்தை தான் நம்மால் காண முடிகிறது. ஏனென்றால் இயேசுவை நாம் தேர்ந்து கொள்ளவில்லை, மாறாக இயேசு நம்மை தேர்ந்து கொண்டார். ஒளியானது உலகிற்கு வந்தது, அந்த ஒளியை ஏற்றுக்கொள்ளவில்லை, இருளில் வாழ ஆரம்பித்தார்கள் என்று யோவான் நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஆக நாம் இயேசுவை தேர்ந்து கொள்ளவில்லை, மாறாக இயேசு தான் நம்மை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கின்றார். இது எதை குறிக்கிறது என்றால், பகைவர்களையும் அன்பு செய் என்ற இந்த ஆழமுள்ள வார்த்தை ஒன்று மட்டும்தான். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் யாரெல்லாம் இந்த மண்ணுலகில் தங்களுடைய சுயநலத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அடுத்தவர்களை ஏமாற்றி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவர்கள் அனைவரையுமே தன் அன்பினால் பயப்படுத்தி இருக்கிறார். தன்னுடைய வார்த்தைகளினால் அவர்களை அன்பு செய்து தன் பகுதியில் அழைத்து வந்திருக்கிறார். இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு அழகாக சொல்லுகிறார், தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன், என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று. எனவே இயேசுவினுடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? என் கட்டளைகளை கடைபிடித்து வாழுங்கள் என்று சொல்லுகிறார். எனவே இன்றைய இந்த இறை சிந்தனைகளில் நாம் பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது இறைவனுடைய அன்பு எப்படிப்பட்டதாக நமக்கு இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இறைவன் நம்மை எந்த அளவிற்கு அன்பு செய்து கொண்டிருக்கிறாரோ, இறைவன் நம்மை எந்த அளவிற்கு அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறாரோ, இறைவன் நம் எல்லா பாவங்களிலிருந்து நம்மை மீட்டு வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதுபோல நாமும் இந்த மண்ணுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டங்களிலே யாரெல்லாம் நமக்கு எதிராக துரோகம் செய்து கொண்டிருந்தார்களோ, யாரெல்லாம் நம்மை வெறுத்து ஒதுக்கினார்களோ, யாரெல்லாம் நம்மை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இறைவர் இன்று அழகாக சொல்லுகிறார். பாஸ்கு காலத்தினுடைய இந்த நாட்களில் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்தினுடைய மைய சிந்தனையாக இறைவன் உங்களையும் என்னையும் சிந்திக்க அழைப்பு கொடுத்திருப்பது அன்பு செய்யுங்கள்.
அன்பு ஒன்று மட்டும்தான் எப்பொழுதுமே இந்த உலகில் நிரந்தரமானது. இந்த அன்பினால் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த அன்பை நீங்கள் எப்படிப்பட்ட அன்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ இதே அன்பை நீங்கள் பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று இயேசு அழகாக நமக்கு தெளிவாக கூறுகிறார். இறைவனில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வில் நாம் செய்து கொண்டிருக்கின்ற செயல்பாடுகள் என்ன? நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் எப்படிப்பட்ட அன்பு இருக்கிறது? அந்த அன்பு எப்படிப்பட்ட பரிணாமங்களில் பிறரோடு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து ஆய்ந்து பார்த்தோம் என்றால் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்களில் தான் இறைவனை காண முடியும். இறைவனை காணுகின்ற பொழுது அந்த உயிருள்ள அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையோடு தொடருவோம். இந்த பாஸ்கு காலத்தில் இறையாசிர் என்றும் உங்களோடு.